திருப்பூர் மாவட்டம் குண்டடம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கிறாங்க. இந்த மாட்டு சந்தையானது வாரந்தோறும் சனிக்கிழமை காலையில் ஒரு 10 மணி அளவில் தொடங்கி மதியம் ஒரு 1 மணி தண்ணி நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாட்டு சந்தைன்னு சொல்லாங்க. இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான மாடுகளுமே கொண்டு வந்து சந்தைப்படுத்துறாங்க. காங்கேயம் நாட்டு மாடுகள், ஹெச்எஃப், ஜெர்சி, சிந்து மாடுகள், வளர்ப்பு கன்றுகள், இந்த மாதிரி அனைத்து வகையான மாடுகளுமே கொண்டு வந்து சந்தைப்படுத்துறாங்க. வாங்க உள்ள போய் பார்த்துடலாம். மாடுகளின் விலை நிலவரம் மற்றும் சந்தை நிலவரத்தை பார்த்துடலாம் வாங்க. இந்த சந்தையில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது காங்கேயம் நாட்டு மாடுகளுங்க. இப்போ நீங்கள் காட்சியில் பார்த்துருப்பீங்க 3 காளை கன்றுகள், நல்ல துடிதுடிப்பான நல்ல ஒரு அருமையான கன்றுகள் வந்துருக்குதுங்க. அவருனால இழுத்து கூட பிடிக்க முடியல, அப்படியே தரன்னு இழுத்துட்டு போகுதுங்க. நல்ல இழுவை திறனுக்குமே நல்ல ஒரு ஜல்லிக்கட்டு காளைகளுக்கெல்லாம் ஆகக்கூடிய நாட்டு மாடுகள் வேணும்னா குண்டடம் மாடு சந்தை பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல மாடுகளை எடுத்துட்டு போகலாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான கன்றுங்க, நல்ல ஒரு கொம்போட்டம், நல்ல துடிதுடிப்பான சுறுசுறுப்பான கன்றுகள் பாருங்க. நல்ல ஒரு செவலைங்க, நிறத்தை பார்த்தீங்கன்னாவே அவ்வளவு ஒரு தெளிவாக இருக்குதுங்க நிறம். இதெல்லாம் காளை கண்ணுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்தலாம், வண்டி போட்டுறதுக்கு பயன்படுத்தலாங்க. இது ஒரு மயிலைங்க, நல்ல ஒரு வருடமான நல்ல ஒரு உடம்பெல்லாம் நல்லா பாருங்க, நல்ல கட்டை மூஞ்சி, நல்ல கட்டைக்கால், நல்ல ஊக்கமாக இருக்கக்கூடிய காளைகள். இதுவும் பாருங்க ஒரு செவலை கொண்டாடுறாரு பாருங்க. நல்ல ஒரு வருடம் ஆயிருக்காதுங்க, ஒரு 8 மாதம் 7 மாதம் இருக்கக்கூடிய கன்றுகள். இது ரெண்டாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செவலை கிடாரிங்க. அதனுடைய கன்றும் பார்த்தீங்கன்னா கிடாரி கன்று தான் பக்கத்தில் நிற்கிது பாருங்க. நல்ல ஒரு அருமையான செவலைங்க. கன்றும் அதே மாதிரி தாய் போலவே கன்றும். இந்த செவலையோட கன்று பார்த்தீங்கன்னா இதுக்கும் 1 வருடத்துக்கும் முடிஞ்சிருச்சுங்க. 1 வருடம் முடிந்த ஒரு அருமையான கிடாரி கன்றுங்க. நல்ல அருமையான மாடுங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும். நல்ல நைஸ் தோல், நல்ல கட்டை மூஞ்சி, நல்ல கட்டைக்கால், நல்லா பார்க்கறதுக்கு நல்ல சூட்டிப்பான கண்ணுங்க. நல்ல கறவை திறன் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 மயிலை கட்டியிருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காங்கேயம், ஒன்று வந்து காளை, ஒன்று கிடாரிங்க. நல்ல ஒரு சூட்டிப்பான கண்ணுங்க. நல்ல கன்றுகள் குண்டடம் மாட்டு சந்தைக்கு வருதுங்க. இங்கே பாருங்க 2 நிறுத்திருக்காங்க. ஒரு மயிலை ஒன்று, ஒரு காரியில் ஒன்று நிறுத்தியிருக்கிறாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காங்கேயம் காளைகள் தான், காளை கன்றுகள் தான். பாருங்க நல்ல ஒரு மயிலைங்க, அதனுடைய கன்றுகள் தான். இந்த ஒரு கன்றுகள் மயிலையில் வந்து இது ஒரு கன்றுகள். இந்த மாதிரி 3 கன்றுகள் நிறுத்தியிருக்கிறாங்க பாருங்க. அதிக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜோடி கலையில் கொண்டு வந்து சந்தைப்படுத்துகிறாங்க. இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஜோடி 55,000 ரூபா சொன்னாங்க. நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்குறப்போ என்னுடைய விலை நிலவரம் சொல்லுவாங்க, சந்தை நிலவரம், ஃபோன் நம்பரும் சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஜோடி காளைகள் நாட்டு மாடுகள் இந்த மாதிரி கன்றுகள் 1 வருட கன்றுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50,000 55,000 போட்டிங்கன்னா நல்ல மாடுகளாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க. மாடுகளில் இங்கே இருக்கிறது எல்லாமே தரமான காளைகளாக தான் இருக்குங்க. பாருங்கள் மாடுகள்லாம் பாருங்கள், நல்ல திமிழ் ஓட்டத்தோட, நல்ல கொம்போட்டங்க, நல்ல ஒரு அருமையான காளை கன்றுகள். இதெல்லாம் தேவைப்படுதுன்னா நீங்கள் குண்டடம் மாட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்ல தெளிவான மாடுகளை பார்த்து எடுத்துகிட்டு போகலாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப், ஜெர்சி, சிந்து மாடுகள் இந்த லைன் கட்டி வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்க கொஞ்சம் இதெல்லாம் வத்தக்கறவை மாதிரி இந்த பக்கம் கொண்டாந்து நிறுத்திருக்காங்க. நல்ல மாடுங்க, நல்லா பாருங்க மான் கொம்பு டைப்பில் நல்ல அருமையான மயிலைங்க. கொஞ்சம் வத்தக்கறவை ஆயிடுச்சுங்க. நல்லா எல்லாம் பில்லு இப்போ கொஞ்சம் இல்லாதனால நிறைய கொண்டாந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நல்ல ஒரு மடி செட்டுங்க, நல்ல மாடாக இருந்ததுங்க. அருமையான மாடு பாருங்க, மடியெல்லாம் அருமையான மடி. இதெல்லாம் நல்ல ஒரு செழிப்பான இடத்துக்கு கொண்டு போனீங்கன்னா மாடு இன்னும் ஜம்முன்னு வருங்க. அருமையான மாடாக கொண்டாடலாம். இது மாதிரி மாடுகள் தேவைப்படுறதுனாலுமே நீங்கள் குண்டடம் மாட்டு சந்தைக்கு தானே எடுத்துகிட்டு போகலாம். இதெல்லாம் ரெண்டுமே ஜோடியாக தான் கொண்டாந்துருந்தாங்க. ரெண்டுமே கொஞ்சம் வத்தக்கறவை மாதிரி தான் இருந்ததுங்க. இதெல்லாம் கொஞ்சம் சீப் ரேட்லேயே எடுத்துகிட்டு போனீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ரேட்டுக்கு நீங்கள் விற்கலாம், வாங்கி செழிப்பாக பண்ணி நல்ல ரேட்டுக்கு விற்கலாங்க. இல்லை மடி பாருங்க, நல்ல ஒரு மடி செட்டுங்க, அருமையான மாடாக இருந்திருக்குது, நல்லா ஜம்முன்னு இருக்குதுங்க. இந்த மாதிரி மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 50,000 போட்டிங்கன்னா நல்ல மாடுகள் எடுத்துகிட்டு போகலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மயிலையில் நல்ல ஒரு மயிலை காளைங்க, நல்ல சரியான மாடுங்க, நல்ல சூட்டிப்புங்க. 1.5 வருடமான காளைக்கன்று. விலையை கேட்டிருப்போம், அந்த பையன் தான் கொண்டிருக்காப்புலைங்க, அப்பாவோட கொண்டிருக்காப்புல. இதனுடைய ரேட் என்னன்னு கேட்டலாம் வாங்க. என்ன ரேட் சொல்லுங்க? 50 ரூபா. ஒரு வருஷம் இருக்குமா? 1 வருஷம் பால் போடல. 55,000. ஆமாங்க. வேணும் வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 809 837 202. எந்த ஊரு? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். காலக்கண்ணு தான். இந்த மயில காலை தேவைப்படுதுன்னா இந்த கான்டாக்ட் நம்பர் கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க. இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல சூட்டிப்பான கண்ணுங்க, நல்ல ஓட்டம் பாருங்க, நல்ல சுறுசுறுப்பான நல்ல சூட்டிப்பாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு 1.5 வருடமான காளை கன்றுங்க. 1.5 வருடம்னே சொல்லலாம், 2 வருஷம் மாதத்துக்கு தெரியுதுங்க. அருமையான கன்று. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கிங்க.
இங்க பாருங்க ஒரு அருமையான மயிலை, இதெல்லாம் சேல்ஸ்க்கு தான் வந்துருக்குதுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க 35 ரூபா 40 ரூபா ஓடிங்கன்னா நல்ல ரேட்டுக்கு நீங்க நல்ல மாடுகளை எடுத்துட்டு போலாங்க. அடுத்தது அது எல்லாமே பாத்தீங்கன்னா வாங்கி கட்டி இருக்கிறாங்க. இந்த லைன்ல பாருங்க ஒரு நாட்டு மாடு கூட இருக்குது, ஒரு மயிலைங்க, நல்ல ஒரு மயிலை இந்த பக்கம் கட்டி இருக்கிறாங்க. இந்த மயிலை தாங்க, நல்லா கொஞ்சம் பால் மயிலை டைப்ல கொஞ்சம் அருமையான மாடுங்க, நல்லா கொஞ்சம் திமிழ் நாட்டு மாடு தாங்க இதுவுமே. இந்த லைன் ஃபுல்லாமே வாங்கி கட்டியிருக்காங்க. ஹெச்எஃப், ஜெர்சி, சிந்து மாடுகள் எல்லாமே பாருங்க லைனா கட்டிட்டாங்க. நம்ம வந்தது கொஞ்சம் லேட்டா வந்துட்டுங்க, அதனால மாடுகள் நிறைய வெளியே போயிருச்சு. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம்னா இன்னும் நிறைய மாடுகள் நம்ம பார்த்து எடுத்துக்கலாங்க. இங்க பாத்தீங்கன்னா 2 செவலை இருக்குதுங்க, அருமையான மாடுகள் தான். இங்க இருக்கிற ஒரு மயிலைங்க, பக்கத்துல இன்னொரு மயிலையும் நிக்குது. ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஹெச்எஃப்ல பால் கறந்துட்டு இருக்காரு பாருங்க, பாட்டில்ல பால் கறந்துகிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரிஜினல் பிரீடுங்க ஹெச்எஃப்ல. இந்த மயிலைங்க, இந்த செவலைங்க சரியான செவலை, 2 செவலை நிக்குது பாருங்க, நல்ல. அடுத்ததா நம்ம பாக்குறது ஹெச்எஃப்ங்க, இதெல்லாம் வளர்ப்பு கன்றுகளுங்க. இதெல்லாம் ரேட்டு பாத்தீங்கன்னா 6 மாத கன்றுகள்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாமே 6 மாத கன்றுகள் தாங்க. இதெல்லாம் ரேட்டு பாத்தீங்கன்னா 30 ரூபா 35 ரூபா போட்டீங்கன்னா நல்ல கன்றுகள் எடுத்துட்டு போலாம். அனைத்துமே கிடாரி கன்றுகள் தான். இதனுடைய விலை நிலவரம் பாத்தீங்கன்னா 35,000 30,000 தாங்க. அருமையான கன்றுகள் ஹெச்எஃப்லயும் இருக்குது, ஹெச்எஃப் கிராஸ்லயும் இருக்குது. நல்ல அருமையான மாடல், 6 மாடல் கொண்டாந்துருக்காரு வருங்க, நல்ல அருமையான கன்றுகள். இதுல பிரீடும் இருக்குது, கிராஸுமே இருக்குதுங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒரு வருட கன்றுகள் இந்த மாதிரி நீங்க ரேஞ்சில் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் விலை ஒரு 5,000 10,000 சேர்த்தி வருங்க. இந்த மாதிரி கன்றுகள்லாம் வந்து பருவமந்த மாடுகள், ஹெச்எப்ல பருவமந்த மாடுகள்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 55,000 60,000 போட்டீங்கன்னா நல்ல மாடுகள் எடுத்துட்டு போலாங்க. இதுலயுமே பாருங்க பிரீடும் இருக்குது, கிராஸும் இருக்குது. இதுவுமே பாத்தீங்கன்னா எல்லாமே ஹெச்எப் தாங்க. ஹெச்எப்ல நிறைய கொண்டாந்துருக்காங்க பாருங்க, சிவாஜி சட்டை இருக்குது, கருப்பு சட்டை இருக்குதுங்க. இந்த மாதிரி அதிக கொண்டாந்து சந்தைப்படுத்துறாங்க. இவரு பாத்தீங்கன்னா ரெகுலரா வரக்கூடிய தாராபுரத்தை சேர்ந்த நவீன் என்பவருங்க. இவரு அதிகமா கொண்டாடுவாருங்க, மாடுகள் அதிகமா கொண்டாடுற ஹெச்எப்ல அதிகமா வந்து சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு வியாபாரிங்க. இவருடைய கான்டாக்ட் நம்பருமே நம்ம கொடுக்கலாங்க. அதிகமா உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இவரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நல்ல நல்ல மாடுகளா நீங்க வாங்கிட்டு போலாம். ஹெச்எப்ல பொறுத்த வரைக்கும் அதான் சொன்னாங்க, 6 மாத கன்றுகள்லாம் 30 ரூபா டு 35. இந்த வந்து மெயினா நோட் பண்ணிக்கங்க. இது பாத்தீங்கன்னா ஹெச்எப், ஜெர்சி, சிந்து மாடுகள்ல வளர்ப்பு கன்றுகள், 3 மாதமான வளர்ப்பு கன்றுகளுங்க. காளை கன்றுகள் நீங்க வாங்க மாட்டீங்கன்னு சொல்லி இருக்கிறேன். அதே கிடாரி கன்றுகள் வாங்கினீங்கன்னா விலை 10,000 ரூபாய்ங்க, குறைந்தபட்சம் 8,000 ரூபாய்ன்னு சொல்லி இருக்கிறேன். காளை கன்றுகள் நீங்க வாங்க மாட்டீங்கன்னு நான் சொல்லிட்டேன். இதுல ஹெச்எப், ஜெர்சி, சிந்து மாடுகள் இந்த மாதிரி 3 மாதமான குட்டிகளோட விலை தான் நான் சொல்லியிருக்கிறேங்க. 3 மாதமான குட்டிகளோட விலை ஹெச்எப்ல காளை வந்து 5,000ங்க, கிடாரி கன்றுகள் 10,000, குறைந்தபட்சம் 8,000 ரூபாய்க்கு நீங்க எடுக்கலாங்க. குண்டடம் மாட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாடுகள் கருப்பு சட்டை, ஹெச்எப்ல சிவாஜி சட்டை, ஜெர்சி, சிந்து மாடுகள், இவை 3 மாதமான கன்றுகள் இருக்குதுங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கங்க. 6 மாதமான ஹெச்எப் கன்றுகள் விலை பாத்தீங்கன்னா 30,000 டு 35,000ங்க. 2 மாடு எடுத்தீங்கன்னா 60,000 ரூபாய்க்கு எடுக்கலாங்க. இதுதான் வந்து வளர்ப்பு கன்றுகள் ஹெச்எப் உண்டான விலை நிலவரங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கங்க. விலையுமே கொஞ்சம் குறைச்சு சொல்லுவாங்க. இதுல கிராஸும் இருக்குது, பிரீடுமே இருக்குதுங்க. இது போன்ற நல்ல தகவலுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் காங்கேயம் காளைகள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம் சனிக்கிழமை. நன்றி, வணக்கம்.